ஒரு கடல் பக்கத்தில் எவ்வளவு ஒரு பார்க் மாதிரி அழகாக கடல் வாழ் உயிரினங்கள்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரியே பொம்மைகள் எல்லாம் செஞ்சு வடிவமைச்சு மீன், இது என்னது கடல் குதிரை, கடல் ஆக்டோபஸ், டால்ஃபின், இப்படி எத்தனையோ வகையான இதெல்லாம் இங்கே அப்படியே அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. அழகாக செஞ்சு பார்க்க மாதிரி இங்கே மக்கள் கூட்டம் கூட்டமாக அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ட்ரன்ஸ் ஃபீஸ்லாம் கிடையாது. இது பார்க் மாதிரி ஒன்று. இதுக்கு பேர் வண்டர் ஹில்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் என்ட்ரன்ஸ் காசு தான், என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருந்துச்சு. இப்போ என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கிடையாது. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இல்லாமல் யார் வேணாலும் வரலாம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜுபைலில் ராயல் கமிஷன் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. ராயல் கமிஷன் ஏரியாவில் இருக்குது. பாருங்களேன், கடல் இவங்களுக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல கடலை கொண்டு வந்து வச்சுக்கிடுவாங்க. அதான் நம்ம வெளிநாட்டில் நம்ம இங்கே கடல் தேவை, கடல் இங்கேக்குள்ளே இருந்தால் அழகாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அந்த கடலை இங்கே கொண்டு வந்து அப்படியே கொல்லியை தோண்டி கடல் வழியாக கடலாக தண்ணீரை அப்படியே கொண்டு வந்து வச்சுக்கிடுவாங்க. எல்லாமே செயற்கை இயற்கை கடல் கிடையாது. முக்கால்வாசி இங்கே எல்லாமே செயற்கை கடல் மாதிரி தான் இருக்குது. அவங்களுக்கு தேவையான இடத்துல கடலை கொண்டு வந்து வச்சுக்கிடுவாங்க. அந்த மாதிரி தான். ஆனால் பார்க்கு மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப பெரிய இடம், அதனால் மக்கள் கூட்டம் இருந்தாலும் தெரிய மாட்டாங்க. இங்கே எவ்வளோ மக்கள் இருக்காங்க. நம்ம வண்டியை பார்க் பண்ணுற கூட பார்க்கிங் கிடைக்க மாட்டேருந்துச்சு. ரொம்ப நேரமாக, அரை மணி நேரமாக சுற்றி ஒரு வண்டியை பார்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். இங்கிட்ட இந்த சைடு ஃபுல்லாமல் கடல் வாழ் உயிரினங்கள்லாம் வச்சுருக்காங்க. அங்கிட்டு கொஞ்சம் அப்படியே நம்ம வேறு சைடு போனோம்னா நம்ம விலங்குகள் எல்லாம் அப்படியே வச்சுருக்காங்க. விலங்குகள் எல்லாம் நம்ம பெரிய ஊஞ்சல், ராட்டினங்கள் அந்த மாதிரி நிறைய இருக்குது. பார்த்தீங்களா இல்லையா கடலில் நல்லா இருக்குன்னு. இருட்டாயிருச்சு, நல்லா இருட்டாயிருச்சு. லைட்டை போட்டுட்டாங்க. கொஞ்சம் முன்னாடி வந்தால் நமக்கு பகல்லே எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கலாம். இருட்டானதுனால நமக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம கொஞ்சம் முன்னாடி இருக்கோம், நம்ம லேட்டாக வந்துட்டோம். பாருங்களேன், சுற்றி பாருங்கள். அப்படியே மக்கள் ஊஞ்சா தெரியுதா, ஊஞ்சா ஆட்டம் எல்லாமே ஃப்ரீ. உள்ளே பார்க்குறதுக்கு எல்லாம் ஃப்ரீ தான். தாராளமாக மக்கள் இங்கே சவுதி அரேபியாவில் ஜுபைலில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா, ஃபேமிலியோடு இருந்தீங்கன்னா ஃபேமிலியோட கூட்டிகிட்டு பார்க்குறதுக்கு, நல்ல என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு சிறந்த இடம். சில்ட்ரன்ஸுக்கு தான் நல்லா டைம் பாஸ் ஆகும். சில்ட்ரன்ஸுக்கெலாம் பார்த்தீங்களா இல்லையா, மீனை கட்டி தொங்க விட்ருக்காப்புல. என்ன மீனுன்னு தெரில, ஒரிஜினல் கிடையாதுல்ல, அதனால் தெரியாது. ஊஞ்சா நம்ம அப்படியே அதை ஃபுல்லாக சுற்றுவோம். மக்களுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்காக சுற்றி வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் காமிக்கிறேன். எனக்கு சுற்றி பார்க்கணும் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இருந்தாலும் மக்களுக்கு காட்டணும்ல. அதனால் மக்களுக்கு நம்ம எல்லாத்தையும் வீடியோ எடுத்து காட்டுவோம். வண்டர் ஹில்ஸ் ஃபெஸ்டிவல் இந்த இடத்துக்கு பேர். இங்கே வண்டர் ஹில்ஸ் ஃபெஸ்டிவல் அடிச்சுன்னா கரெக்டாக வந்துடும். மீனை பார்த்தீங்களா, மீன் ஆக்டோபஸும் சேர்ந்த மாதிரி இருக்குது. தெரியுதா, ஆக்டோபஸோட மீனை ஆக்டோபஸ் பிடிச்ச மணிக்கு அப்படியே அமைச்சிருக்காங்க அழகா. பார்த்தீங்களா, அது ஒரு மேடை அமைச்சு அந்த மேட்டில் நல்ல ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி சூப்பராக அமைச்சு மக்கள் கூட்டமாக இதை பார்த்துட்டு பொழுதுபோக்கிட்டு நல்லா டைம் பாஸ் பண்ணிவிட்டு போகிறாங்க. பாருங்க, இது என்ன மீன், திமிங்கலம்னு நினைக்கிறேன். ஆமாம், திமிங்கலம் தான். திமிங்கலத்தை பற்றிலாம் கட்டி தூண்டில் போட்டு கட்டி வச்சுருக்காப்புல. திமிங்கலம் யாரோ கிழிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் கட்டி வச்சுருக்காப்புல. தப்பிச்சு ஓடிடக்கூடாதுல்ல,
அதனால் திமிங்கலத்தை வந்து கட்டி வச்சுருக்காப்புல, பார்த்துக்குங்க கைஸ். திமிங்கலத்தை கட்டி வச்சுருக்காப்புல. இந்த வண்டர் ஹில்ஸ் ஃபெஸ்டிவலோடைய மேப்பு எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு மேப் வச்சுருக்காப்புல பாருங்க. அப்படியே இதெல்லாம் கடல் மேப்பு அழகாக அப்படியே டிசைன் பண்ணி வச்சுருக்காப்புல மேப்பை. ராட்டனை பற்றிலாம் எப்படி ஜொலிக்குதுன்னு கலர் கலராக லைட்டை போட்டு கலக்கிற ராட்டினம். இங்கே வந்து இந்த ஈச்ச மரம் இவங்க அந்த லைட்டிங்க்கு கொடுத்து அந்த செட்டிங் போட்டுக்கிறாங்கல்ல, அதுதாங்க அந்த அழகாக இருக்கும். லைட்டு போட்டால் அந்த லைட்டுக்கு இந்த மாதிரி 4 பக்கம் ஃபேன் ரெக்க மஞ்சள் மாதிரி ஒரு செட்டிங்கை கொடுத்து அவ்வளோ அழகாக இது பண்ணி வச்சுருக்காப்புல. என்ன தான் பாலைவனம் வறண்ட பாலைவன பூமியாக இருந்தாலுமே, ஆனால் இங்கே தாங்க பசுமையாக இருக்குது. எங்கே பார்த்தாலுமே வந்து மரங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து எங்கே பார்த்தாலும் மரம், பூ, செடி, புல் இப்படின்னு எல்லாம் பசுமையான இருக்குது. ரொம்ப பாலைவனம் வறண்ட பூமி நம்ம சொல்கிறோம். இவங்களுக்கு தெரியுது வறண்ட பூமியோட எப்படி பசுமையாக ஆக்கணும்னு. நம்ம நாட்டில் என்னடான்னா இருக்கிற மரங்களை எல்லாம் வெட்டி அழிச்சிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு ஆள் இல்லையே, ஆட்கள்லாம் கம்மியாக இருக்காப்புல. சின்ன ஆட்களுக்கு போட்டை பற்றிலாம் அப்படி தூக்கி வச்சுருக்காப்புலன்னு ஆள்க கம்மியாகிடுச்சு. அதனால தான் என்ட்ரன்ஸ் இல்லாமல் விட்டுட்டாப்புல. சின்ன ஆள்க நீச்சல் போட்டு சூப்பராக இருக்குது. சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க, ராட்டுனா சுற்ற ஆரம்பிச்சிட்டான். இதுக்குள்ளேயே இது என்னன்னு தெரில, சிசிடிவியால் கேம் சென்டரா என்னமோ வச்சுருக்காப்புல. இதுக்குள்ள ஒரு கூடாரம், இந்த ஒரு ஊஞ்சால் இருக்குது. சின்னாளுக்களை பற்றி இல்லை, எவ்வளோ ஜாலியாக விளாட்றாங்கன்னு. அவ்வளோ ஜாலியாக விளாட்றாங்க சின்னாளுக்கெல்லாம். பைக்கை பற்றி இல்லை, பைக்கை எடுத்துகிட்டு ரேஸ் ஓட்டலாம். சோடிச்சு வச்சுருக்காப்புல. நம்ம எடுத்துகிட்டு இதுக்கு வந்து பே பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பே பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு நம்ம ரேஸ் ஓட்டலாம். நம்ம கிடையாது, சின்ன பிள்ளைங்கள் எல்லாத்துக்கும் பைக்கு, நிறைய காரு எல்லாம் இருக்குங்க. ஓட்டுறாப்புல